நன்றி சார். பாண்டியன், ஏன் வேண்டாம் விலகுங்க அப்படின்னு துரை வைகோக்கு ரொம்ப நெருக்கடி கொடுக்குறாங்க திமுக? அவர் சுயேட்சையாக நின்னாரு, அவருக்கு எல்லா காங்கிரஸ் கட்சியுடைய ஓட்டு இருந்துச்சு, கம்யூனிஸ்ட் கட்சியுடைய ஓட்டு இருந்துச்சு, விசிகாவுடைய ஓட்டு இருந்துச்சு, எல்லா வாக்குகளையும் பெற்று தானே துரை வைகோ வெற்றி பெற்றார். அவரையே நீங்கன்னு சொல்றீங்க? அது என்னை பொறுத்தவரை தேவையில்லை சார். ஒன்றும் இல்லை சார், ரொம்ப இந்த மொத்தத்துக்குமே சோமு சார் எல்லாத்தையுமே சொல்லிட்டாரு. இருந்தாலும் நம்ம சொல்லணும். அதுக்காக நீங்கள் ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த பக்கம் வர்றீங்க, வாங்க சார் சாப்பிடுவோன்னு சொல்கிறேன், எங்கள் வீட்டுக்கு வந்து சாப்பிட்றீங்க. சாப்பிட்டுட்டு வந்து நல்லபடியாக உங்களை அனுப்பிச்சி வச்சுறேன், நீங்களும் வீட்டுக்கு போயிடுறீங்க. பின்னாடி ஒரு காலத்தில் வந்து உங்களுக்கும் எனக்கும் ஏதோ ஒரு இதில் கருத்து வேறுபாடு வந்துடுது. இப்போ நான் என்ன சொல்கிறது, வந்து அன்றைக்கி வந்து சாப்பிட்டீங்களா சார், அதை என்ன திருப்பி கொடுங்கன்னு கேட்குறது, இல்லை வாந்தி எடுங்கன்னு சொல்கிறதா? கிட்டத்தட்ட அப்படி தான் இருக்குது. இதெல்லாம் அரசியலில் இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம். கூட்டணி போகிறது, கூட்டணி வர்றது. இப்போ யார் செய்கிறது உங்களுக்கு தவறாக தெரியுது? இல்லை, தவறு தகுக்கே பேச வேண்டாம். மக்கள் என்ன பார்ப்பாங்க, அதுக்கு எப்படி எப்போ பார்ப்பாங்க? சரி சார், இப்போ ஒரு கட்சியிலேருந்து மாறி வர்றாங்க, இவங்க இப்போ அதிமுகலேருந்து திமுகவுக்கு வர்றாங்க, திமுகலேருந்து அங்கே போகிறாங்க, காங்கிரஸ்லேருந்து அங்கே போகிறாங்க, இங்கேருந்து இங்கே வர்றாங்க. திருப்பி என்ன செய்கிறாங்க? அதே மக்கள் வந்து ஜெயிக்க வைக்கிறாங்க. அப்போ மக்கள் வந்து அதை பற்றி கவலையே படலைங்கிறதான் இதுலேருந்து நம்ம எடுத்துக்கோம். அப்போ இவ்வளோ கடுமையான விமர்சனம் தேவையே இல்லாத விஷயம். இல்லை, ஏன் வைக்கிறாங்க? அதனால பெனிஃபிட் ஆகும்னு நினைக்கிறேன். இல்லை, அரசியல் இப்போ என்ன இதில் ஒரே ஒரு இதில் வைகோ ஏமாந்த விஷயம்னு கேட்டிங்கனாக்கா, இப்போ 2 எம்எல்ஏவும் அவர் கரெக்டாக பேசி வச்சுட்டு போயிருக்கணும். அது அவரால் முடியல. அப்போ அவருக்கு வந்து அந்த கட்சிக்குள்ளேயே அவங்க 2 பேரும் கட்சிக்காரங்களாக இருந்தால் கூட அவரால் அதை பண்ண முடியலைங்கிறது ஒரு பெரிய விஷயம். அப்போ அவர் என்ன பண்ணியிருக்கலாம், இன்னும் ஒரு 2 வருஷம் அமைதியாக இருந்திருக்கலாம். இருந்துட்டு கடைசி நேரத்தில் ஆதரவு கொடுத்துட்டு 29 தேர்தலோட அவர் போயிருக்கலாம். அவருக்கு இப்போ எந்த பிரயோஜனம்? ஏன்னா இப்போ அவங்க சொன்னது வந்து 2 பேரையும் ராஜினாமா பண்ணிட்டு வாங்க, இதில் வந்து ஜெயிக்க வச்சிட்றேன் அப்படின்னு சொல்லி தான் அஷூரன்ஸ் கொடுத்துருக்கதாக தகவல் வருது விஜய் இதுலேருந்து. அதில் ஒரு விஷயம் வந்து கடையனூர் அவங்க இப்போ திமுக கூட்டணிலேருந்து தான் வெளியாகிறாங்களே தாண்டி தாவேக்கால இணையறேன்லாம் இன்னும் சொல்லலையே. இல்லை, இப்போ ஆதரவு யார் கொடுக்க போகிறாங்க? எம்எல்ஏக்கள் இருந்தால் தானே ஆதரவு கொடுக்குறது. எம்எல்ஏக்கள் இல்லை, எம்எல்ஏக்கள் இல்லைனாலும் கட்சி சார்பாக அவர் வந்து ஆதரவு கொடுத்து அடுத்த நாளையிலேருந்து பேச வரல. இப்போ தேர்தல் நேரத்தில் கூட்டணின்னு சொல்லி. ஆமாம், தேர்தல் நேரத்தில் கூட்டணிக்கு சும்மா இருந்திருக்கோம். இப்போ அறிவிச்சிட்டார். ஆமாம், மாலை 8 வந்துருச்சு. அப்போ இப்படி இது போகிற அந்த இது வந்து அவரும் அவசரப்பட்டு பண்ண வேண்டிய தேவையில்லை. அப்போ என்ன இதுலேருந்து அரசியலில் நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, மக்கள் வந்து ஜெயிக்க வைக்கிறாங்க சார். யாராக இருந்தாலும் வெயிட்டாக இருந்தாக்கா அவங்கள வந்து ஆதரிக்கிறாங்க, எந்த கட்சியிலேருந்து எந்த கட்சிக்கு வந்தாலும். அதை வந்து சட்டம் வந்து அது கட்சி தாவல் சட்டம் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் தாண்டி, அந்த ஓட்டையெல்லாம் தாண்டி தான் இப்போ இந்த ரிசர்வேஷன் ஆட்டம் வந்துச்சு. அதுக்கு முந்தைய இது வராது. நீங்கள் அப்படியே போய்க்கலாம். இப்போ எல்லா கட்சிகளுமே இப்படி திமுகலேருந்து அதனுடைய உறவை முறிக்கும் போது திமுகவுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும்? கூட்டணி கட்சிகள் இல்லாமல் அதில் பயணிக்க முடியுமா வெற்றிகரம்? அது ஒரு பெரிய விஷயம் இல்லை எனக்கு தெரிஞ்சு இந்த கட்சியில் சார். இப்போ தாவேக்க புதுசாக ஆரம்பித்து தனி கட்சி, அவங்க என்ன சொன்னாங்க, ஆட்சியிலும் பங்குன்னு சொன்னாங்க. காங்கிரஸ் உட்பட உள்ளுக்குள்ளே பேசுனாங்களே ஒழிய போகல எலெக்ஷனுக்கு முன்னாடி. பின்னாடி முடிஞ்சோடனே 4ஆம் தேதி மத்தியானத்துலேருந்து எல்லாரும் அப்படியே அடுத்தடுத்து. உங்களுக்கு தாவேக்கா தனித்து நின்று வெற்றி பெற்றுச்சு, திமுக தனித்து நின்று வெற்றி பெறல இல்லை, அதால் வெற்றி பெற முடியவும் இல்லைல்ல. அப்படி சொல்லிட முடியாது. அதாவது சோமு சார் வரலாறு இருக்குல்ல, திமுக தனித்து போட்டிட்டாங்க, ஒரு தொகுதியில் கூட ஜெயிக்க முடியல. இல்லை சார், வரலாறு இருக்குது சார். இப்போ காங்கிரஸே பல ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா தனியாக நிற்கிது. ஒரு சீட்டு 2 சீட்டு கூட எம்பி சீட்டு வர முடியல. ஆனால் 44 50 இருந்த ஒரு 14 தேர்தலேருந்து அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஆகி இப்போ 199 சீட்டு வந்திருக்கு. அப்போ இது அரசியலில் வந்து எனக்கு தெரிஞ்சு நான் 50 வருஷமாக நான் பார்த்துக்கிட்டு இருக்கிற வச்சு தைரியமாக சொல்கிறேன், எந்த கட்சியும் செத்து போகாது, ஆனால் சுருங்கும். இப்போ என்ன நம்ம திமுக மட்டும் நம்ம எடுத்துக்க வேண்டாம், என்னென்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, பிஜேபி செய்கிற முக்கியமான வேலை எல்லா மாநில கட்சிகளையும் காலி பண்ணுறதுங்கிறது ரொம்ப அழகாக செஞ்சாங்க. அதுக்கு 2 உதாரணம். ஒன்று வந்து சிவசேனா, இன்னொன்று பஞ்சாபில் அகாலிதள். இது 2ம் 2014 மந்திரியில் இருந்தாங்க, மத்திய ஒன்றிய அரசில் இருந்தாங்க. இன்னைக்கு கட்சியே இல்லை, அந்த அளவுக்கு மோசமாக போயிடுச்சு. கூட்டணியிலேருந்து மதிமுக போகிறதுக்கும் பாஜக தான் காரணமா? கம்யூனிஸ்ட் போறதுக்கும் பாஜக தான் காரணமா? காங்கிரஸ் கட்சி போறதுக்கும் பாஜக தான் காரணமா? இருங்க, அவசரப்படாது, நான் சொல்லிடுறேன் என்ன எப்படின்னு. இப்போ எப்போ திமுக பலம் இழக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 29க்கு அப்புறம் பலம் இழக்க வைக்கும் பாஜக. இதை நீங்கள் ஃப்ளாஷ் நியூஸில் கூட போடலாம் தைரியமாக. என்ன காரணம்னா, 29 வரை அவங்களுக்கு எந்த பெரிய நெருக்கடியும் இருக்காது, ரைடு மட்டும் தான் நடந்துகிட்டு இருக்கும், வேற எதுவும் பெருசாக இருக்காது. ஆனால் அதிமுகவுடைய நிலைமை என்ன? இன்னைக்கு மிகப்பெரிய கட்சி சார். ஜெயலலிதா ஹாஸ்பிட்டலுக்கு போனது அடுத்த அன்னையிலேருந்து திமுக வந்துருவோம் சார். திமுக வந்துடும். எதுக்கு சொல்ல வரேன்னா, நான் அதிமுக கம்பேர் பண்ணுறதே எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, 2029க்கு அப்புறம் திமுக காணாம போயிடும் சொல்கிறீங்களா? காணா போயிடும் இல்லை, அப்போ தான் நெருக்கடி ஆரம்பிக்கும். அது வரை பிஜேபி வந்து திமுக விட்டு வைக்குங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட். சரி,
அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. அதனால் திமுக தனியாக இருக்குமா, இந்த கூட்டணி போகிறதுனால இந்த கூட்டணியை பொறுத்தவரை தமிழ்நாட்டை பொறுத்தவரை என்னென்ன சொல்லணும், இன்றைக்கி இருக்கிற நிலைமை என்ன, அவங்க தாவேக்காவுக்கு ஒன்று ஆதரிக்க கேட்கவா? இல்லை அதில் இது சொல்லி என்ன மாதிரியான நெருக்கடி எல்லாம் கொடுக்கும் 2029க்கு பிறகு? நீங்கள் பிரேக்கிங் சொன்னதுனால என்ன மாதிரிலாம் நெருக்கடியை கொடுக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? திமுக வந்து 2ஆவோ 3ஆவோ உடைக்கிறதுக்கான எல்லா வேலையும் பிஜேபி செய்யுங்கிறதான் என்னுடைய ஆழமான கருத்து. திமுக உடைச்சிட முடியுமா என்ன? நிச்சயமாக உடைக்க முடியும் சார், அவங்க செய்வாங்க சார். வேரூன்றி இருக்கிற கட்சிங்கிறீங்க. நான் சோமு சொன்னதை நான் இப்போக்கி ஆதரிக்கிறேன். எப்போ வர 29 வர 29க்கு அப்புறம் என்ன நடக்குன்னு கேட்டிங்கன்னா என்னால் கணிக்க முடியுது. இது அரசியல் ரீதியாக நான் பார்த்ததில் பிஜேபி இந்தியா ஃபுல்லாக செஞ்சுருக்கிறத அடிப்படையில் வச்சு சொல்கிறேன். நிச்சயமாக சொல்கிறேன், இந்த பாயிண்ட் வந்து பெரிய அளவுக்கு போயிருக்கும். அதுக்கு முன்னாடி ஒன்று மட்டும் சொல்லிடுறேன். 2 தேசிய கட்சிகள் இந்த இப்போ இருக்கிற கட்சி, நீங்கள் சொல்கிற வைகோலேருந்து எல்லாருமே, இவர் சொல்கிறாரு தேமுதிக பார்த்து இவர் பேசுகிறார் மறையிற கட்சி அப்படின்னு சொல்லி. ஆனால் எல்லா கட்சியுமே மறையிற கட்சி ஆகிட்டு இருக்கு. இப்போ தமிழ்நாட்டில் சின்ன கட்சின்னு சொல்கிற அந்த ஓட்டு குறைச்சலாக உள்ள அந்த எண்ணிக்கையில் அவங்க கேடர்ஸ் வந்து பெரிய அளவுக்கு யாரும் கம்யூனிஸ்ட் உட்பட சப்போர்ட்டிங் இல்லாமல் போயிட்டுருக்கு. கீழே யாருக்குமே தெரியல தலைவர்களுக்கு, எல்லாம் லாபியில் இங்கேருந்து அங்கே போகிறாங்க, அங்கேருந்து இங்கே போகிறாங்க. தமிழ்நாட்டில் வந்து இளைஞர்கள் மத்தியில் எந்தவித செல்வாக்கு இல்லாமல் எல்லா கட்சியும் குறைச்சே சொல்லலாம். நான் சொல்ல 2 தேசிய கட்சி, அதுக்கப்புறம் இந்த மாநில கட்சிகளில் உள்ள சிறிய கட்சிகள், அது ஓட்டு எண்ணிக்கையில் மட்டும் சொல்கிறேன். அப்போ அவங்கெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த வரலாறு ஆனால் அழியாது. நீங்கள் எப்படி 8% வாங்கின சீமான் வந்து 4%க்கு வந்தார்ல, இந்த மாதிரி ஒரு போக்கு வந்து தமிழ்நாட்டில் போயிட்டுருங்கிறத நான் வந்து பதிய வைக்கிறேங்க. அதுதான் முக்கியமான விஷயம். மக்கள் சொல்லியிருக்காங்க சார், அதனால் அடுத்த 3 வருஷத்துக்கு எந்த திமுகவுக்கு பெரிய பாதிப்பு எதுவும் இருக்காது அப்படிங்கிறத இதுலேருந்து நம்ம எடுத்துக்கணும். அதனால் மக்கள் கருத்தை நம்ம எடுத்துக்கலாம்.